நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம் தொடரும் என அனைத்து கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உறுதி. நீட் விலக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் புதிதாக வழக்கு தொடர தீர்மானம். உச்சநீதிமன்றத்தில் வெளியான தீர்ப்பு நமக்கு மாபெரும் நம்பிக்கையை கொடுத்துருக்கு. நமது சட்ட போராட்டத்தை தொய்வில்லாமல் தொடர்ந்து நடத்தினா நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற முடியும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. தமிழ்நாட்டு மாணவர் நலனுக்கான நீட் விலக்கே நமக்கான இலக்கு என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. உச்சநீதிமன்றம் கொடுத்துள்ள தீர்ப்பின் ஒளியில் நீதிக்கான சட்ட போராட்டத்தை தொடர இருப்பதாக அறிவிப்பு. அனைத்து கட்சி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு கட்சிகளின் பிரதிநிதிகள் வரவேற்பு. நீட் விலக்கு நடவடிக்கையில் பிற மாநில முதலமைச்சர்களை ஒன்றிணைக்க வலியுறுத்தல். கூட்டணி குறித்து பேச்சு நடத்த இன்று இரவு சென்னை வருகிறார் அமித்ஷா. பாஜக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து பேசுகிறார். தமிழ்நாடு, பீகார் சட்டசபை தேர்தல்களில் பாஜக வெற்றி பெறும் என்று அமித்ஷா பேச்சு. தொகுதி மறுசீரமைப்பில் எந்த அநீதியும் இழைக்கப்படாது என்றும் உறுதி. அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக தலைவர்கள் சந்திக்க திட்டம். பாஜக கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தக்கூடும் என்று தகவல். வக்ஃபு சட்டத்திற்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கிறது 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு. வரும் 16ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. வக்ஃபு சட்டத்திற்கு எதிராக தமிழ்நாடு முழுவதும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம். திருத்தச் சட்டத்தை திரும்ப பெறக் கோரி முழக்கம். அனைத்து கட்சி கூட்டத்தை அதிமுக புறக்கணித்தது பற்றி அமைச்சர் ரகுபதி விமர்சனம். பாஜக கூட்டணி அச்சாரத்தால் நீட் பற்றி அதிமுக கவலைப்படவில்லை என்று கருத்து. அவங்களுக்கு நீட்ல அக்கறை, அதாவது அவங்க நீட் தேவைன்னு நினைச்சு பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்திருக்கின்ற காரணத்தால, கூட்டணிக்கு அச்சாரம் எடுத்திருக்கின்ற காரணத்தால அவங்க நீட்டை பற்றி கவலைப்படுறாங்க. ராமேஸ்வரம் பள்ளியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் உருவான ஆசிரியர் அறிமுகம். கேள்விகளுக்கு பதிலளித்து பாடமும் சொல்லித் தருவதால் மாணவர்கள் உற்சாகம். Of course, the first Tirukkural is from the chapter on the praise of God. It goes like this: Agara mudal eluthellam Adi Bhagavan mudaற்றே உலகு. This means, as the letter A is the first of all letters, so is the primordial. பொன்னேரி கவரைப்பேட்டை இடையே ரயில்வே பராமரிப்பு பணி. இன்று 18 மின்சார ரயில்கள் சேவை ரத்து என்று அறிவிப்பு. போக்சோ வழக்கில் சிக்கிய மத போதகருக்கு வலை வீச்சு. வெளிநாடு தப்பிச் செல்லாமல் இருக்க லுக் அவுட் நோட்டீஸ். சென்னை மாநகராட்சியில் கட்டிட இடிபாடு கழிவுகளை அகற்ற புதிய கட்டுப்பாடு. மீறினால் 25,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை. வங்கக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்தது. வரும் 15ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தகவல். கொட்டும் மழையிலும் கடமையாற்றிய போக்குவரத்து காவலர். சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியானதால் குவிகிறது பாராட்டு.
திருவள்ளூர் அருகே இளைஞரை தாக்கி ஜிபே மூலம் பணம் பறிப்பு. கொலை மிரட்டல் விடுத்த நபரை கைது செய்து சிறையில் அடைத்தது போலீஸ். நீதிபதி மகனை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கு. நடிகர் தர்ஷனுக்கு நிபந்தனை ஜாமீன். கோவையில் குளத்தில் உள்ள கழிவுநீரை சுத்திகரிக்க நல்ல தண்ணி எனும் திட்டம் அறிமுகம். குளங்களில் தேங்கும் கழிவுநீரை நல்ல தண்ணீராக மாற்ற சுத்திகரிக்கும் முயற்சி. உச்சநீதிமன்றத்தின் கடும் கண்டனத்தை அடுத்து ஆளுநர் ரவி பதவி விலக கோரிக்கை வலுக்கிறது. பதவி விலகுவதை தவிர ஆளுநருக்கு வேறு கௌரவமான வழி இல்லை என பிரபல நாளேடுகள் தலையங்கம். ஆயிரத்து 332 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பதி காட்பாடி இடையே இரட்டை ரயில் பாதை. ஒன்றிய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். சீனாவில் இருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு 125% வரி விதித்தார் ட்ரம்ப். மற்ற நாடுகளுக்கு விதிக்கப்பட்ட பரஸ்பர வரி 90 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பு. அமெரிக்க இறக்குமதி பொருட்களின் மீதான வரியை 84% உயர்த்தியது சீனா. அமெரிக்காவின் எந்த வகையிலான போரையும் எதிர்கொள்ள தயார் என்றும் பதிலடி. வெளிநாட்டு மாணவர்கள் பயிற்சி திட்ட விசாவை ரத்து செய்ய ட்ரம்ப் முடிவு. 3 லட்சம் இந்திய மாணவர்கள் பாதிக்கப்படும் ஆபத்து. நடிகர் அஜித்தின் குட் பேட் அக்லி திரைப்படம் இன்று வெளியாகிறது. ஆட்டம் பாட்டத்துடன் அஜித் ரசிகர்கள் கொண்டாட்டம். கர்ணன் திரைப்படத்தை தொடர்ந்து மீண்டும் தனுஷ் மாரி செல்வராஜ் கூட்டணி. வரலாற்று பின்னணியில் உருவாகும் படத்திற்கு ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பு. ஐபிஎல் கிரிக்கெட்டில் ராஜஸ்தான் அணியை வீழ்த்தி குஜராத் அபார வெற்றி. புள்ளிகள் பட்டியலில் முதல் இடத்திற்கு முன்னேற்றம். ஐபிஎல் இன்றைய ஆட்டத்தில் டெல்லி பெங்களூரு அணிகள் பல பரீட்சை. வெற்றி பெற இரு அணிகளும் முனைப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.